ஓம் நம சிவாய. ஓம் வராகி அன்னையே போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு செல்வ செழிப்போடு வாழறதுக்கு ஆனி மாத பௌர்ணமி வழிபாடை தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி வருங்க. ஆனால் இந்த பௌர்ணமிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமி தினத்தன்னைக்கு பெண் தெய்வ வழிபாடு செய்கிறது சிறப்பான ஒரு விஷயம். இந்த மாத பௌர்ணமி வெள்ளிக்கிழமையில் வருது. ரொம்ப ரொம்ப விசேஷமானது. வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே அம்மன் மற்றும் மகாலட்சுமி தாயாரின் வழிபாட்டிற்குரிய உகந்த ஒரு கிழமை. இந்த கிழமையோடு சேர்ந்த பௌர்ணமி தினமும் வர்றதுனால நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும். ஆனி மாத தினத்தன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு எளிமையான தாந்திரிக வழிபாடு நம்ம வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு நம்ம உயரத்துக்கு நமக்கு நல்வழி காட்டி கொடுக்கும். ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி நாள் அன்னைக்கு நம்முடைய பிரபஞ்சங்கிறது அதிக அளவு ஆற்றலை நமக்கு வெளிப்படுத்தும். இந்த நேரத்தில் நம்ம நல்லதையே நினச்சி நல்லதற்காக வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நன்மையே கிடைக்கும். பௌர்ணமி தினத்தன்னைக்கு யாருமே அசைவம் சாப்பிட மாட்டோம். அசைவம் சாப்பிடுவதை நம்ம தவிர்க்கிறது நல்லது. எதிர்மறை வார்த்தைகளை உபயோகப்படுத்துறதையும் தவிர்க்கணும். இதோடு சில சூட்சமமான வழிபாட்டு முறைகளும் நம்ம பின்பற்றும் பொழுது நம்ம வாழ்க்கையில் செல்வ செழிப்பு உயரும். நாளைய தினம் வெள்ளிக்கிழமை அன்று பௌர்ணமி வருது. காலையிலே எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சுட்டு நம்ம வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார் மகாவிஷ்ணுவிற்கு சிறப்பான வழிபாடை நம்ம செய்யணும். அதோட அனைத்து சிவாலயங்களிலும் முக்கணிகளை வைத்து வழிபடும் பழக்கம் இந்த ஆனி மாத பௌர்ணமிக்குரிய சிறப்பு. அதனால் நம்மளுமே மா பழம் வாழை இது போன்ற முக்கணிகள் கிடைச்சது அப்படின்னா நம்மளால் முயன்ற அளவுக்கு வாங்கி பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்கிறது நம்ம குடும்ப முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். இதோடு மட்டும் இல்லாமல் வியாழக்கிழமை அன்னைக்கே, அதாவது இன்றே ஒரு நல்ல மாம்பழத்தை வாங்கி அதன் சதைகளை எச்சில் படாமல் நம்ம நீக்கணும். அதோட கொட்டை இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்து சுத்தம் செஞ்சு நம்ம வீட்டு பூஜை அறையில் வச்சிடுங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வீட்டில் எப்பொழுதும் போல் வழிபாடு அனைத்தையுமே செஞ்சுட்டு இந்த மாங்கொட்டையை எடுத்துக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போங்க. நீங்கள் இந்த கோவிலில் போயிட்டு அதோட பிரகாரத்தில் நிச்சயமாக மண் இருக்கும். மண் இருக்கக்கூடிய இடத்துல அந்த மாங்கொட்டையை நம்ம புதைச்சிடணும். நம்முடைய நேரம் நல்லா இருக்கும் பட்சத்தில் அந்த மாங்கொட்டை நல்லா துளிர் விட்டு வளர ஆரம்பிக்கும். இப்படி அது எந்த அளவிற்கு அது வளர்ந்துக்கிட்டு இருக்கோ அந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம முன்னேறி கொண்டே இருப்போம். செல்வ செழிப்பும் நமக்கு அதிகரிக்கும். இந்த மாங்கொட்டை நம்ம எந்த கோவில் பிரகாரத்தில் வேணாலும் நம்ம புதைச்சி வைக்கலாம். ரொம்பவே எளிமையான சக்தி வாய்ந்த இந்த வழிபாட்டை நம்ம செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நமக்கு செல்வ செழிப்பு உண்டாகுங்கிறதுல துளி ஐயமும் இல்லைங்க. நாளைய தினம் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த பௌர்ணமி தினத்தில் நம்ம இந்த ஒரு வழிபாடை, இந்த ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தை நம்ம செய்தோம் அப்படின்னா நம் வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் நமக்கு முன்னேற்றம் ஏற்படும். ஆனி மாத பௌர்ணமி திதி எப்போ தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாளை காலை, அதாவது ஜூன் 21 வெள்ளிக்கிழமை காலை 7:16 தொடங்கி ஜூன் 22 சனிக்கிழமை காலை 7:29 வரைக்கும் பௌர்ணமி திதி இருக்குது. ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் தோன்றும். இந்த மாதம், அதாவது ஆனி மாத பௌர்ணமி மூல நட்சத்திரத்தில் தொடங்குது. இந்த பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமானை வழிபடுவதோடு மட்டும் இல்லாமல் அனுமனை வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளையுமே நீங்கும். இந்த பௌர்ணமி திதி வெள்ளிக்கிழமை காலை தொடங்கி சனிக்கிழமை காலை முடியுது. பெரும்பாலான கோயிலில் ஆனி பௌர்ணமி அன்னைக்கு அபிஷேகம், பௌர்ணமி பூஜை எல்லாமே நடைபெறும். வெள்ளிக்கிழமை காலை சிவன் கோயிலுக்கு போயிட்டு அபிஷேக பொருட்கள் அல்லது பூக்கள், அர்ச்சனை, உங்களால் முடிந்த பொருட்களை அபிஷேகத்துக்கு நீங்கள் வாங்கி கொடுங்க. நீங்கள் அர்ச்சனை செய்தும் வழிபடலாம். இதே போல் அம்பாலை, துர்க்கை அம்மனை வழிபட்டு அன்னதானம் செய்கிறதுங்கிறது சிறப்பு. பௌர்ணமி அன்னைக்கு சிவன் பார்வதி ஒன்றாக இருக்கும் படத்தை வாங்கி வீட்டில் வைக்கிறது நமக்கு சுபிட்சத்தை ஏற்படுத்தும். ஜூன் 21 காலை 7 மணிலேருந்து பௌர்ணமி தொடங்கிறதுனால சனிக்கிழமை காலை வரைக்கும் இருக்கிறதுனால கிரிவலம் வெள்ளிக்கிழமை காலையிலேருந்து தொடங்கி சனிக்கிழமை காலை வரைக்குமே கிரிவலம் செல்லலாம்.
இதையுமே வந்து நினைவில் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமி அன்னைக்கு பிரபஞ்ச சக்திங்கிறது அதிகமாகவே இருக்கும், தெய்வ சக்தியும் அதிகமாக இருக்கும். நாளைய தினம் வெள்ளிக்கிழமைங்கிறதுனால மறக்காமல் உங்கள் குல தெய்வத்தை நீங்கள் நினைச்சு குலதெய்வத்துக்கிட்ட மனசார வேண்டிக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில் கடனில்லா ஒரு வாழ்க்கை அமையணும், செல்வ செழிப்போடு வாழணும் அப்படின்னு மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஒரு 11 ரூபா முடிஞ்சு வைங்க. நீங்கள் எப்போ வந்து குலதெய்வ கோயிலுக்கு போகிறீங்களோ அப்போ அந்த காசை வந்து உண்டியலில் சேர்த்துடுங்க. நாளைய தினம் மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க. உங்களால் முயன்ற அளவுக்கு அன்னதானம் செய்யுங்க. உங்களால் முடியல அப்படின்னாக்கா ஒருத்தவங்களுக்காவது அன்னதானம் பண்ணுங்கள். இந்த ஒரு தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வராகி அம்மனின் அருளில் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.